Hello everyone, good morning. நான் உங்கள் காளிச்சரன் அடா 247 தமிழ் 2.0 இருந்து இட்ஸ் வெரி நியூ சேனல் லைவ் போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. மறக்காமல் இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுங்க. இந்த சேனல் புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி மார்னிங் சிவா, ஹாய் குட் மார்னிங் ரூபினி, இளவரசன், மணி அண்ட் சந்தோஷ். ஃபைன். ஸோ நம்ம என்டிபிசி இல்லையா, என்டிபிசி அண்ட் குரூப் டிக்காக இந்த பேச்சஸில் முக்கியமான ஒரு எக்ஸாம் அடுத்தது குரூப் டி எக்ஸாம் வர இருக்குது. ஸோ அந்த குரூப் டி எக்ஸாமுக்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஜென்ரல் ஸ்டடீஸில் முக்கியமாக நம்ம சயின்ஸ் அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் ஜிகே கொஷின் எல்லாத்தையும் கவர் ஆகிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபைன். ஸோ நம்ம கிளாஸ் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸும் லைவுக்கு வந்துட்டோம். குட் மார்னிங் சந்தோஷ், மரியா, தேவதாஸ், நதியா, ஜீவா, சுகன். குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங் உமா, ஆனந்தன், சண்முகம், அம்பிகா. தேங்க்யூங்க, தேங்க்யூ. வணக்கம் மோகனப்பிரியா. தேங்க்ஸ். ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம், சாட்டர்டே சண்டே. அது பிரேக் எடுத்துக்கிட்டு நாம் வந்திருக்கோம். ஃபைன். கீர்த்திராஜ் அண்ட் அம்பிகா, தேங்க்யூ. குட் மார்னிங். வெரி ஃபஸ்ட் கொஸ்டின், பேக்கிங் பவுடர் இஸ் ஏ மிக்சர் ஆஃப். பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, இது எது ரெண்டு சேர்ந்த கலவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேக்கிங் பவுடர் இஸ் எ மிக்சர் ஆஃப். எது ரெண்டும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் பேக்கிங் பவுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர். குட் மார்னிங் அழகேஸ்வரன். ஹலோ விக்னேஸ்வரன், லக்ஷ்மிகாந்த், கந்தன். குட் மார்னிங். தேங்க்யூ, தேங்க்யூ லக்ஷ்மிகாந்த், தேங்க்யூ. உமா, குட் மார்னிங். ரைட்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸும் லைவுக்கு வந்துட்டோம். குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் டிக்கு மட்டும் கிடையாது, ஜென்ரலாக இந்த எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான், ஒரே மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க. என்ன எக்ஸாமுக்கு எந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க, இப்படி தான் கேட்கணும்லாம் கிடையாது. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர் யார் பண்ணியிருக்காங்க? ஜீவா தான் முதல்ல ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaHCO3 சோடியம் பைகார்பனேட்டா. ஸோ சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட், மாலிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட். ஸோ டார்டாரிக் ஆசிட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த காம்பினேஷன் தான், இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான். மிக்சர் அப்படின்னா கலவை. இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிமம், சேர்மம், கலவை. இது மூணும் படிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. டெஃபினேஷன் கொடுத்துட்டே கேட்பாங்க. தனிமம்னா என்ன, அது தனியாக இருக்கிறது. சேர்மம்னா ரெண்டு வெவ்வேறு பொருள், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வேறு வேறு இருக்கும். அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணும், புதுசாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். மிக்சர், கலவைனா என்ன, ரெண்டு வெவ்வேறு பொருள், அது ரெண்டுத்தையும் கலந்தோம்னு சொன்னால் வேற ஒன்று உருவாக்கும். திரும்பவும் நம்ம என்ன பண்ண முடியும், பிரித்து எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், மிக்சரே சொன்னேன். மிக்சருக்கு எக்ஸாம்பிள் மிக்சர் தான். நம்ம என்ன பண்ணுவோம், மிக்சர்லேருந்து அந்த கடலெல்லாம் தனியாக, அந்த சோம்புலாம் தனியாக, எல்லா பொருளும் பிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஆன்சர் இஸ் பி, அதுதான் கரெக்டு. Question number 2. The element with atomic number 57 belongs to. அணு எண் 57 கொண்ட தனிமங்கள் எந்த வரிசையில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த தொகுதியில் உள்ளது? அது எஸ் பிளாக்கு, பி பிளாக்கு, எஃப் பிளாக்கு அண்ட் டி பிளாக்கு. ஆன்சர். வெரி குட். மாலிக் ஆசிட் வந்து ஆப்பிள் இருக்குது, கரெக்டு தான். ஏன்னா நம்ம அதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது. மாலிக், அந்த ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் விளையும். ஜம்மு காஷ்மீர் முஸ்லீம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ மாலிக்கு, அதனால் மாலிக் ஆசிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை நீங்கள் ஏதாவது பர்சனலாக வேறு ஏதாவது ஷார்ட் கட் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. கமான் ஆன்சர். குட் மார்னிங் பிரியா. ஸோ லைவ் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் லைவுக்கு வந்துட்டோம். புதுசாக வந்தவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நியூ சேனல். ரைட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஸ் பிளாக் இருக்கும், இங்கே பி, சரிங்களா. அதுக்கப்புறம் உள்ளார டி, அப்புறம் எஃப்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போ அது வந்து உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க.
நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இதை பற்றி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி பிளாக். நிறைய பேர் எஃப்னு சொல்லியிருக்கீங்க, யாருமே டி. ஜீவா மட்டும் சொல்லி, வெரி குட் ஜீவா. ஜீவா கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க, எதிர்பார்த்தேன், கரெக்டாக அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, சூப்பர். குட் மார்னிங் தினேஷ். அட்டாமிக் நம்பர் 57 வந்து எஃப் பிளாக்காப்பா, செக் பண்ணி பாருங்கள். டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ரைட். Question number 3. Wave produced at the bottom of the sea due to an explosion. அதாவது ஒரு கடலுக்கு அடிப்பகுதியில், பாட்டம் ஆஃப் த சி, கடலின் அடிப்பகுதியில் வந்து ஒரு வகையான அலைகள் ஏற்படுது. எதன் காரணமாக? எக்ஸ்ப்ளோஷன், ஏதாவது ஒரு வெடிப்பின் காரணமாக அது வந்து ஒரு அலையை ஏற்படுத்துது. அது எந்த வகையான அலை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வேவ் டைப் கேட்குறாங்க. ஆன்சர் போத் டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிடியூடினல். குறுக்கலை, நெட்டலை. டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேஷனரி அண்டு லாங்கிடியூடினல். குறுக்கலை அல்லது நெட்டலை, ஏதாவது ஒன்று. ஆன்சர் வெரி குட் ஜீவா. ஸோ ஜீவா எல்லா கொஸ்டினும் ஃபஸ்ட்டில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, சூப்பர் கிரேட். நீங்கள் ஆல்ரெடி NTPC எக்ஸாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வாட்டி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஜீவா. அது ஜீவாக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அவர் முதல்ல ஆன்சர் பண்ணலாம், நான் அவரை சொல்கிறேன், அவ்வளோதான். ஆன்சர் இஸ் லாங்கிடியூடினல். கடலின் அடிப்பகுதியில் ஏற்படக்கூடிய அலை வந்து எந்த வகையான அலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டலை. நெட்டலை லாங்கிடியூடினல். லாங்கிடியூடினல் தான் கரெக்டான ஆன்சர், ரைட். கொஸ்டின் நம்பர் 4. சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட்ஸ் வித் டேஷ் டு ஃபார்ம் எ சொல்யூஷன் ஆஃப் டேபிள் சால்ட். அதாவது நம்ம வந்து மேசை உப்பு அல்லது உப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உப்பு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடும் அது எதனுடன் வினைபுரிந்து இந்த ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு எதனுடன் வினைபுரிகிறது? கமான் ஆன்சர். Fourth question answer. Carbon dioxide gas, sodium chloride solution, hydrochloric acid, oxygen gas. Hydrochloric acid, hydrochloric அமிலம், அதுதான் கரெக்ட். HCl. வெரி குட், வெரி குட். Come on. Question number 5. 9,800 joule of energy was spent to raise a mass of 70 kilogram. The mass was raised to a height of. ஒரு 70 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை வந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு உயர்த்தணும்னா அதுக்கு 9,800 ஜூல்கள் தேவைப்படுது, அவ்வளோ ஆற்றல் தேவைப்படுது. அப்போ அது எவ்வளோ தூரத்துக்கு உயர்த்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஹைட்டுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. கமான் ஆன்சர். ஸோ இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், ரைட். என்ன ஃபார்முலாப்பா இதுக்கு? என்ன ஃபார்முலா இதுக்கு? இளையராஜா 140 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணி பாருங்கள் இளையராஜா, இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லலாம்? mgh. மாஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? 70 கிலோகிராம். இந்த பக்கம் ஜி நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஜி அப்ராக்சிமேட்டாக 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். 10 மீட்டர்/செகண்ட்². அப்போது 10 இன்ட்டு ஹைட்டு தெரியாதா? 700 இன்ட்டு நமக்கு என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு சம்திங் ஒரு வேல்யூ வரப்போகுது, எக்ஸ். நம்ம அதுதான் தேவை. இது 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். 1 7s are 7. இங்கே வந்து நம்ம 1ன்னு போட்டுருவோம். அப்போ ரிமைனிங் 2 இருக்குது. 28ல் 4 7s are 28. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 14. ஸோ யார் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம்? நோ ஒன், ரைட். யாரும் இதற்கு சரியான விடையை சொல்ல நினைக்கிறேன், ரைட்டா? இளையராஜா, விக்னேஸ்வரன், தேவதாஸ், வீரா, சந்தோஷ். ஸோ நிறைய பேர் தப்பாக சொல்லியிருக்கீங்க, கரெக்டுங்களா? புரியுதா? அப்போ
இதுதான் நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக்கு. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. குரூப் டி எக்ஸாம் எழுதும்போது நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருந்து கண்டிப்பாக 7 to 8 கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த 7 to 8ல் 2 to 3 கொஷின்ஸு கண்டிப்பாக சம்ஸ் இருக்கும். அந்த சம்ஸு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த சம்ஸில் என்னென்ன பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்முலா மைண்டில் கொண்டு வரணும். 2வது யூனிட்ஸாக மைண்டில் கொண்டு வரணும். 3வது அந்த சிம்பிளாக இருக்கும். அந்த ஒரு மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ சப்ராக்ஷனோ அதுதான் இருக்கும். அதை நீங்கள் பொறுமையாக பண்ணணும், வேகமாக பண்ணுவீங்க. இதை 3 நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருந்து எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும். சம்ஸ் எவ்வளோ டஃபாக கட்டலாம் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஜி வேல்யூ போடலை, நான் வேணால் போடணும்னு சொன்னேன். எங்க அநியாயமாக இருக்குது. ரைட்? ஸோ அதை வந்து பார்த்துட்டு தெளிவாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களால் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் 14 மீட்டர். 14 மீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சில டைம் அவங்க ஜி கொடுப்பாங்க, சில டைம் அவங்க ஜி கொடுக்க மாட்டாங்க. சில டைம் 9.8ன்னு வேல்யூ கொடுப்பாங்க, சில டைம் 10ன்னு வேல்யூ கொடுப்பாங்க, ரவுண்ட் ஆஃப் வேல்யூ கூட கொடுப்பாங்க. சரியா? நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஆப்ஷனில் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, கொஷினில் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். கொடுக்கலையா, ஆப்ஷனை வச்சு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 10க்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கு அப்ராக்சிமேட்டாக எந்த வேல்யூ வருது ஆப்ஷன் பாருங்கள். வரலன்னா 9.8 ஆன்சர் எடுத்துக்கோங்க, முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் சீதா. ஸோ இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி என்னென்ன தப்பு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அவ்வளோதான். இது நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுறதுன்னா எக்ஸாம்பிள் தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க. அதுக்கான கரெக்டான ஆன்சர் நம்மளால் போட முடியும். ரைட்? கொஷின் நம்பர் 6. சவுண்ட் வேவ்ஸ் வித் ஃப்ரீக்வன்சிஸ் பிலோ த ஆடிபிள் ரேஞ்ச் ஆர் கால்டு. அதாவது நம்மளால் கேட்கக்கூடியது, மனிதனால் உணரக்கூடியதுக்கு என்ன பேர், அது அந்த ஒலி அலைக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மனிதனால் உணரக்கூடிய அந்த ஒலி அலைகள், சவுண்ட் வேவ்ஸு, அதுக்கு என்ன பேர்? இன்னும் கொடுத்துருப்பான் இல்லையா, 20 to 20,000 ஹெட்ஸு, இது வந்து நம்மளால் உணரக்கூடியது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் அதை விட கம்மியானது கேட்டிருக்காங்க. அதுதான் கொஸ்டின். 20,000 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் நம்மளால் கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறன் இருக்குது. அதை விட கம்மியான அதிர்வெண்கள் கொண்டது ஃப்ரீக்வன்சிஸ் பிலோ த ஆடிபிள் ரேஞ்ச் ஆர் கால்டு. பிலோ. ஸோ ரைட் ஆன்சர் இன்ஃப்ராசானிக், குற்றொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றொலிகள். அல்ட்ராசானிக் இது வந்து 20 ஹெட்ஸுக்கும் பிலோவாக இருக்கிறது. அல்ட்ராசானிக் அல்ட்ராசானிக் வந்து பார்த்திங்கன்னா மீயொலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 20,000 ஹெட்ஸுக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ ஆன்சர் வந்து இன்ஃப்ராசானிக் தான் கரெக்டு. சூப்பர் சானிக்லாம் கிடையாதுப்பா. ஆன்சர் வந்து இன்ஃப்ராசானிக் தான் கரெக்டு. த ரைட் ஆன்சர் இஸ் இன்ஃப்ராசானிக். டிஎன்பிசி குரூப் 2க்கான பேட்ச் நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. ADA 247 அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபேக்கல்ட்டி கோட் Y262 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 2115க்கு இந்த பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும். டிஎன்பிசி குரூப் 2க்கு படிக்கிறவங்க இந்த பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம். ரயில்வே பேட்ச்சு ஜாயின் பண்ணணும், குரூப் டிக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இது ரெக்கார்டட் செஷன். ஒன்லி ரெக்கார்டட் வீடியோ மட்டும் இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸு, ரீசனிங், ஜிகே எல்லாமே இதில் கவர் ஆகும். இது ரெக்கார்டட் செஷன். திரும்பவும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க இதை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த பேக்கை வாங்கிக்கிட்டு டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம் தாராளமாக. இது கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் டிக்கு அல்ல என்டிபிசி சிபிடி 2க்கு வந்து யூஸ் ஆகும். சரியா? லேப் அசிஸ்டண்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது. லேப் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு நியூ பேட்ச் பியூரா சயின்ஸ் ஓரியன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் சரி, குரூப் டிக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு லைவ் பேட்ச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இது தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ADA 247 அப்படிங்கிற மொபைல் ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 5% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். என்னோடய கோடு Y262. இதுக்கான ப்ரைஸ் இது. உங்களுக்கு லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் சரி, குரூப் டிக்கும் சரி இது யூஸ் ஆகும். ஹாய் ஹேமா, குட் மார்னிங். குரூப் டி மேக்ஸ் அண்டு ரீசனிங் பேட்ச் அருண் சார் அண்ட் அரவிந்த் சார் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. தேவைப்படுறவங்க மேக்ஸ் ரீசனிங்கில் நான் வந்து வீக்காக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்? என்னோட கோட் Y262. இதுக்கான ப்ரைஸ் 643. இண்டிவிஜுவல் பேட்ச் அதை மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க இண்டிவிஜுவல் பேட்சோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க, ரயில்வேக்கு படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் அடிஷ்னலாக உங்களுக்கு யூஸ் ஆகும்.
டிஎன்பிசி பிரைம் டெஸ்ட் பேக்கு. இந்த டெஸ்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு நடத்துகிற எல்லா எக்ஸாமுக்கான டிஎன்பிசி எக்ஸாமு, அதுக்கப்புறம் மற்ற எக்ஸாம், ரயில்வே எக்ஸாமுக்கு தமிழ் வழியில், தமிழ் மீடியமில் இந்த டெஸ்ட் பேக் இருக்குது. இண்டிவிஜுவல் டெஸ்ட் பேக் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் டிஎன்பிசிக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸாக டெஸ்ட் பேக் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இதில் கவர் ஆகுது. ஃபைன், இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு 383 rupees தான் இருக்குது. சீட்டா சார் ஆப்பில் டெக்ஸ்ட் புக் ஆர்டர் பண்ணி 1 week ஆகுது, இன்னும் டெலிவரி ஆகலைங்களா? ஸோ உங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா support@ada247.com இதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய கொரிஸை சொல்லுங்கள், நான் ஆர்டர் பண்ணி ஒரு 1 week ஆகுதுங்க, இன்னும் புக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல, இது சீக்கிரமாக எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அடுத்த எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று போடுங்க. என்னோடய மெயில் ஐடி இருக்கும், நீங்கள் அதுக்கும் மெயில் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை. நான் வந்து எங்கள் டீமில் நான் சொல்கிறேன், சரிங்களா? கண்டிப்பாக நானும் என்னோடய சைட்லேருந்து கேட்குறேன். ஆர்ஆர்பி குரூப் டி ஜென்ரல் சயின்ஸ் மெட்டீரியல் பே பண்ணி வாங்கலாமா? சயின்ஸுக்கு வந்து ஜென்ரல் சயின்ஸுக்குன்னு தனியாக மெட்டீரியல் கிடையாதுப்பா. ஜென்ரல் சயின்ஸுக்குன்னு தனியாக மெட்டீரியல் கிடையாது, சரிங்களா? டெஸ்ட்டு பேக்கு இருக்குது, டெஸ்ட்டு பேக் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்த மாதிரி தமிழ்நாடு மெகா தொகுப்பு. இந்த தமிழ்நாடு மெகா தொகுப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 நாம் எடுக்க போகிற எல்லா பேட்சும் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ஆல் பேட்சஸ் இது வந்து கவர் ஆகும். இது தேவைப்படுறவங்க என்னோட Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சில் உங்களுக்கு டிஎன்பிசி எல்லா பேட்சுமே, ரயில்வே எல்லா பேட்ச், எஸ்எஸ்சி பேட்ச், எம்டிஎஸ்க்கு அடுத்து ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதுவும் இதில் கவர் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே டெஸ்ட் பேக்கும் இதில் கவர் ஆகும். ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 5000 கிட்ட இருந்தது. இது வந்து ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு 1 weekல. இந்த 1 weekல தேவைப்படுறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து 4139 ஒன்லி. இது திரும்ப 5000 இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மெகா தொகுப்பு இது ஒன்லி ஃபார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். கொஷின் நம்பர் 7. 5 to 8% ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இஸ் கால்டு. 5-8% உள்ள அசிட்டிக் ஆசிட் எவ்வாறு அழைக்கப்படும்? எஸ்டர், வினிகர், கிளேசியல் அசிட்டிக் ஆசிட், எத்தனால். குரூப் டி டெஸ்ட் பேக் கேட்குறீங்களா இல்லை கிளாஸ் கேட்குறீங்களா? என்பராஜ், சந்தோஷ், குட் மார்னிங் தமிழ்ச்செல்வன், சந்தோஷ்குமார். குரூப் டிக்கு ஜிஎஸ் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க? நெக்ஸ்ட் வீக் தான்ப்பா, அதான் சொல்லியிருந்தோம் இல்லையா? லேப் அசிஸ்டன்ட் பேக்கும் அதுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே சிலபஸ் தான், சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறது, சரிங்களா? டெஸ்ட் பேக் ஆல்ரெடி இருக்குங்களே, செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பேக் ஆல்ரெடி இருக்குது. 5 முதல் 8% அசிட்டிக் ஆசிட் இருந்ததுன்னா அந்த பொருளுக்கு என்ன பேர்? அந்த அமிலத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிகர். கொஷின் நம்பர் 8. டேஷ் இஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். வேலை செய்யும் வீதம் எவ்வாறு அழைக்கப்படும்? வெலாசிட்டி திசைவேகம், எனர்ஜி ஆற்றல், பவர் திறன், ஃபோர்ஸ் விசை. குரூப் டி. ஓகே, குரூப் டி டெஸ்ட் எதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சார்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. டெஸ்ட் பேக் வந்து நிறைய வெப்சைட் இருக்குது. நான் சொல்கிறது வந்து எப்பவுமே நான் ஒன்று மட்டும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ADA247 இதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறீங்கன்னா கலந்து கட்டி நீங்கள் ஒன்று, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று, எல்லாம் மாற்றி வாங்குங்க. உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டை மாற்றி போட்டு பாருங்கள். ஒரே ஒரு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ஒரு இதில் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது, சரிங்களா? கிளாஸஸ் கண்டிப்பாக அடுத்த வீக் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆன்சர் என்னப்பா? யாருமே சரியாக சொல்லியே. யார் சரியாக சொல்லியிருக்கிறது? நிறைய பேர் மாற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் எனர்ஜியா? விக்னேஸ்வரன், என்னாச்சு விக்னேஸ்வரன் உங்களுக்கு? ஸோ ஆன்சர் வந்து திறன். வேலை செய்யும் வீதம் திறன் எனப்படும். படிச்சிருக்கோமா? ஒர்க் பை டைம் இதான பவரு, அதானே கேட்டிருக்கிறாங்க. என்னாச்சு? ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் பார், திறன்.
திறன் என்பதுதான் சரியான விடை. கொஷின் நம்பர் 9. In which year was the battle of Waterloo fought or fought? அதாவது வாட்டர்லூ போர் அப்படிங்கிற ஒரு போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வாட்டர்லூ இது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நடந்த ஒரு மிகப்பெரிய வார். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி நம்ம ஏஷியாவில் அதுவும் இந்தியாவில் நம்ம வந்து இந்த மராத்தா பீரியடில் வந்து நடக்கிற ஒரு வார் அப்படி சொல்கிறோம் இல்லையா, முகல்ஸ் பீரியடில். அதே மாதிரி அங்கே நடந்த ஒரு முக்கியமான வார். வாட்டர்லூ போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1815. 1815 இஸ் த ரைட் ஆன்சர். 1815. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 10. A 40 kilogram girl runs up a flights of stairs having a rise of 5 seconds 4 meter in 4 seconds. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 40 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பெண்ணு ஃப்ளைட்டில் வந்து அதனுடைய படிக்கட்டு இருக்கு இல்லையா, ஸ்டேர்ஸு, அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஏறி வராங்க. அதுக்கு வந்து 5 மீட்டரை வந்து 4 செகண்டில் வந்து அவங்க பண்ணுறாங்க ரைஸ். அதை ஏறுறதுக்கு எடுத்துக்கிறாங்க, மேலே போகிறதுக்கு எடுத்துக்கிறாங்க. த பவர் டெவலப்டு பை ஹர் வில் பி டேஷ். அவங்களால் செய்யப்பட்ட திறனின் அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு எந்த ஃபார்முலா முதல்ல போடலாம் அப்படின்னு முதல்ல யோசிங்க. எந்த ஃபார்முலா போட்டு என்ன ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிப்பாரு. சத்தியமாக தெரியாதா? நான் கூட ஆன்சர் எதாவது சொல்ல வரீங்க, வேறு ஏதாவது சொல்ல வரீங்கன்னு நினச்சேன் ஜெகதீஷ். கடைசியில் சத்தியமாக தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? ஹாய் கார்த்திக். 40 கிலோகிராம். ஆன்சர் ஏவா 2000. ஏ 2000 கிடையாதுப்பா, வேற ஏ 2000 கிடையாது. நெக்ஸ்ட்டு எம்ஜிஹெச்ஆ 2000 கிடையாது. வெரி குட் ஆனந்த், சூப்பர். எம்ஜிஹெச் எம்மில் கொடுத்துருக்காங்க 40, ஜியோவில் கொடுத்துருக்காங்க 10, ஹெச்சில் கொடுத்துருக்காங்க ஹைட்டு 5. அப்போ மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 40 × 10 400 × 5. அப்போது 2000. நீங்கள் எவ்வளோ முடிச்சிட்டிங்களா? எவ்வளோ முடிக்கக்கூடாது என்ன சொல்கிறாங்க அவங்க? டைம் 4 செகண்ட் எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா? 4 ஆல் டிவைட் பண்ணலையா யாருமே? 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 4s are 20, ரிமைனிங் 20. அப்போது 500. நீங்கள் வந்து எம்ஜிஹெச் கண்டுபிடிச்சிட்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஹெச் எதுக்கான ஃபார்முலா? ஆஃப் எம்வி ஸ்கொயரு எம்ஜிஹெச். கைனட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, நிலையாற்றல், இயக்க ஆற்றல். நிலையாற்றல் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த 4 செகண்டால் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஏன் ஆனந்த் டிவைட் பண்ணிட்டீங்க? கரெக்டாக தான் சொல்லியிருந்தீங்க. என்னாச்சு? ஏன் டிவைட் பண்ணிட்டீங்க? சீதா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. எம்ஜிஹெச் டிவைடட் பை டி. வெரி குட். விக்னேஷ் அப்படி தான் போட்டுட்டு ஏன் டிவைட் பண்ணுறேன்? என்னாச்சு? ஸோ ஆன்சர் இஸ் 500 வாட். கரெக்டா? ஸோ ஆன்சர் 500 வாட். நான் திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக 2லேருந்து 3 கொஸ்டின் மேக்ஸ் சம்ஸ் கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிறத வச்சு அதிகபட்சம் 2 விஷயந்தான். ஒன்று மல்டிப்ளை பண்ணணும், இன்னொன்று டிவைட் பண்ணணும். இதுதான் கான்செப்டாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் எந்த மேக்ஸ்னால் எடுத்து பாருங்களேன். இப்போ நம்ம மேக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், வேறு ஒரு நம்பராக டிவைட் பண்ணோம். இதை மாதிரி போட்டு பாருங்கள். வெறும்னே வந்து கொடுத்துருக்கிறத லைனாக மல்டிப்ளை பண்ணி ஆப்ஷனை போட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தப்பான ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் சொன்னீங்க பாரு 2000, கரெக்டாக 2000 ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கான். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ அதாவது உங்களுக்கு வந்து தப்பாக போகிறது விஷயம் இல்லை, நெகட்டிவாகவும் உங்களுக்கு மார்க் வந்துடுது இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 11. Which of the following hormones brings about changes in appearance seen in boys at the right time of puberty? ஏதோ ஒன்று சம்திங், அது இங்கிலீஷில் என்னவோ, தமிழில் நம்ம இதை சொல்லிடலாம். தமிழ் என்னென்னா, ஆண்களின் 2ஆம் நிலை பால் பண்புகள், அதாவது அவங்களுடைய அப்பியரன்ஸை சேஞ்ச் தெரிகிறது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு,
நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பெருசாக வந்து ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி அவர் விட்டுருக்காரு இல்லையா, அந்த மாதிரி நாமளும் விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆண்களினுடைய இரண்டாம் வகையான பண்புகளுக்கு காரணமான ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டெஸ்டோஸ்டிரான், தைராக்சின், இன்சுலின், அனிமல் ஹார்மோன். இதனால் அநியாயமாக இருக்குது, அனிமல் ஹார்மோன் கொடுத்துருக்காங்க. இது கிடையாது, ரைட். இன்சுலின் இது வந்து சுகர் ரிலேட்டடாக வர்றது. தைராக்சின் இது என்ன சொல்கிறது, தைராய்டு ரிலேட்டடாக வர்றது. ஸோ ஆப்ஷன் ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஆன்சர் டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது தான் சரியான, மிக சரியான ஆன்சர். Question number 12. The correct formula of calcium hydroxide. Calcium hydroxide சரியான ஃபார்முலா எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. Come on, answer. கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ லைவ் வாட்ச் பண்ணுறவங்க சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. CaOH ட்வைஸ். எஸ், CaOH ட்வைஸ். ஏ தான் கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 13. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட் இஸ் யுகேந்திர சாஹல் ரிலேட்டட் டு? ரொம்ப ஒரு கடினமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது யாருக்கு ரொம்ப கடினமான கேள்வி, ரொம்ப டஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டே பார்க்காதவங்களுக்கு தெரியாது. ஸோ ஆன்சர். ஸோ ஆன்சர் கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ் அண்ட் ஷூட்டிங். ஆன்சர் இஸ் கிரிக்கெட், ரைட். கிரிக்கெட்டு தான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நமக்கு ஈஸியானது. கிரிக்கெட் பார்க்காதவங்களுக்கு முக்கியமாக நிறைய கேர்ள்ஸ் இது வந்து தெரிஞ்சுக்காமல் அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. பாய்ஸ்லேயே கூட நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்குலாம் டஃப்பான கொஸ்டின் தான் அது. கொஸ்டின் நம்பர் 14. From which Indian princely state did Veluthambi Dalawa hail? He is known for revolting against the British. அதாவது இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்னா மன்னராட்சி மாகாணம். எந்த மன்னர் மாகாணத்தில் வேலுத்தம்பி தலாவா அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய சிலை வந்து வைக்கப்பட்டிருக்குது. அவருடைய உருவம், அவர் சம்மந்தமான ஒரு கோபுரம் வந்து வைக்கப்பட்டிருக்குது. அவர் யாருன்னா பிரிட்டிஷுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் புரட்சியில் ஈடுபட்டவர். அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்? விஜயநகர அரசை சேர்ந்தவரா, இல்லை மைசூர் அரசா, இல்லை சோழ அரசா, இல்லை ட்ராவங்கூர் அரசா, எந்த அரசாங்கத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் வேலுத்தம்பின்னு வருது. ஒரு வேலுத்தம்பி பிரபாகரன் அப்படின்னு வச்சிடாதீங்க. மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி இதில் சொல்லலை, அவங்க வேறு எல்டிடி ரிலேட்டடாக வருது, அது வேறு. வேலுத்தம்பின்னு வர்றதுனால தமிழ்நாடாக இருக்குமோ சோழா அப்படின்னு போட்டுற போகிறீங்க, அதுவும் கிடையாது. சில பேர் வந்து விஜயநகரம்னு போடுவீங்க, அதுவும் கிடையாது. நான் ஏன் தெரியுமா டீட்டெயிலாக சொல்கிறேன், இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலையா, இதை தயவு செஞ்சு அட்டன் பண்ணாத. யாருமே அட்டன் பண்ணாதீங்க, நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஜீவா மட்டும் தான் கரெக்டாக போட்டிருக்காரு. மேபி அவர் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன், இல்லைனா அந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துருக்கலாம் அவர். கார்த்திக் தப்பு, விக்னேஷ் தப்பு, சங்கீதா தப்பு. புரிஞ்சுது உங்களுக்கு இப்போது? அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, நமக்கு தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டினை பற்றி நம்மளுக்கு ஐடியாவே கிடையாது, அதான் உண்மை. இப்போ தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 99% இவரை பற்றி நீங்கள் இப்போ தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ எப்படி நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும்? அப்போ பண்ணக்கூடாது. ஆன்சர் வந்து ட்ராவங்கூர் தான் கரெக்டு. கேரளா பகுதி தான், அந்த பகுதியை சேர்ந்தவர். இது கரெக்டான ஆன்சர். உங்களுடைய எக்ஸாம் போன வாட்டி குரூப் டிக்கு 2500 வேக்கண்ட்டு. லாஸ்ட் குரூப் டிக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் குரூப் டி. இந்த வருஷம் குரூப் டிக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு? கிட்டத்தட்ட 10K. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 9700 அப்படி சம்திங் வரும், 10,000 வச்சுக்கலாம். இப்போது 2500 பேருக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 17 வச்சுருந்தான். இந்த 10,000 பேருக்கு நீங்கள் 17 வைங்க, கட் ஆஃப் 17 வைங்க. 70 கொஸ்டின் உங்களால் ஈஸியாக போட முடியும். குரூப் டியை பொறுத்த வரைக்கும் NTPC மாதிரி இருக்காது. சயின்ஸ் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 70 கொஸ்டின்ஸ் போட முடியும். அப்போது நீங்கள் எதில் நீங்களுடைய மார்க்கை நீங்கள் சேவ் பண்ண முடியும்னா, இந்த மாதிரி தெரியாத கேள்வியை அன்அட்டெம்ப்ட் விட்டுட்டா வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் தேவையில்லை. கேள்வியே வேண்டாமா, எனக்கு மார்க்கே வேண்டாம், இந்த கொஸ்டினை விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் சேஃபர் சைடு தப்பிச்சிட்டிங்க. இல்லைனா இது கண்டிப்பாக தப்பாக தான் போடுவீங்க, தெரியாத கொஸ்டின்னு. அதனால் சொல்கிறேன். தம்பி நேம் கேரளா சைடு வைப்பாங்களா?
இதெல்லாம் வந்து திடீர்னு ஒரு தவறான கட்டத்துக்கு கொண்டு போயிடும் விக்னேஷ், ஜாக்கிரதையாரு. ஜெகதீஷ் நீங்கள் லைவுக்கு வாங்க. ஜெகதீஷ் நீங்கள் ஓல்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க, லைவுக்கு வந்துருங்க. கொஸ்டின் நம்பர் 15. Which are the following nations is the only country to win ICC Under-19 World Cup for 4 times? கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாடுகளில், அதாவது 19 வயதுக்கு உட்பட்ட ICC உலகக்கோப்பையை 4 முறை வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா. விக்னேஷ் தப்புப்பா, கேள்வியை புரிஞ்சுக்க. அண்டர் 19 ஆன்சர் ஆஸ்திரேலியா. விக்னேஷ் தப்பா சொல்லியிருக்கீங்க. ஆன்சர் வந்து இந்தியா. சரியா, இந்தியா தான் ரிட்டன் ஆன்சர், இந்தியா. ஸோ கொஸ்டினை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. டக்குன்னு நம்ம ICC வேர்ல்டு கப்னு சொன்னோன்னே இங்கிலாந்து இது ஆஸ்திரேலியா தான் அதிகப்படிச்சு வச்சாங்கன்னு முடிவு பண்ணிவிடுவோம். பட் இது Under-19 இளையோர் உலகக்கோப்பை, 19 வயதிற்கு உட்பட்ட உலகக்கோப்பை. கொஸ்டின் நம்பர் 16. The central government's initiative aim to brings masses within the formal banking system is called. அதாவது வங்கித்துறையில் ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், அதாவது எல்லாத்தையுமே வங்கி வழியாக கொண்டு வரணும், டிஜிட்டல். இப்போ நான் சொல்கிறேன் டிஜிட்டல் இந்தியா. இதை முதல்ல ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அதன் மூலமாக இதை மாற்றினாங்க. அந்த யோஜனாவுக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஜன் ருபியா யோஜனா, ஜன் தன் யோஜனா, ஜன் ஆத்மி யோஜனா, ஜன் பேங்க் யோஜனா. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், பணத்தை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி எந்த ஒரு இந்த லஞ்சம் கொடுக்கறது, பிரைப் அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜன் தன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா. இதுதான் 2014 பிரைம் மினிஸ்டர் மோடி வந்தவொடனே ஸ்டார்ட் பண்ண முதல் திட்டம். இதுதான் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க பண்ண முதல் ஸ்கீமு இதுதான், ஜன் தன் யோஜனா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 17. இஃப் நார்த் ஈஸ்ட் பிகம் நார்த், தென் வாட் வில் ஈஸ்ட் பிகம்? நார்த் ஈஸ்ட்டு நார்த்தாக மாறிச்சுன்னா ஈஸ்ட் என்ன டைரக்ஷனாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் 8 டைரக்ஷன்ஸு. ஸோ நார்த் ஈஸ்ட்டு, இது நார்த் ஈஸ்ட்டு. ஓகே, நம்ம டேரெக்டாக இது மட்டும் போட்டுருவோம். நார்த் ஈஸ்ட் என்னவா மாறி இருக்கு? இப்போது இது நார்த்தாக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது ஈஸ்ட் என்னவா சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதிலேருந்து அடுத்த பொசிஷன் இது வந்திருக்கு. அப்போ இதிலேருந்து அடுத்த பொசிஷன் இங்கே வந்திருக்குமா? அப்போ என்ன டைரக்ஷன்? ஆன்சர் ஜீவா, என்னாச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு சொன்னவர் மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்கார். ரைட். ஸோ ஆன்சர் என்னவா மாறி இருக்கும்? நார்த் ஈஸ்ட்டை தான் சேஞ்ச் ஆகிருக்கும். கரெக்டா? அதாவது நார்த்து அடுத்தது மாறி இருக்குது, அப்போ நார்த் ஈஸ்ட்டு அடுத்ததுக்கு மாறும், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் நார்த் ஈஸ்ட்டு, இதுதான் கரெக்டு. சவுத் ஈஸ்ட் கிடையாது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 18. கார்வாஸ் அல்லது கரேவாஸ், அது ஒரு டைப் ஆஃப் சாயில் ஆர் டெபாசிட், இஸ் ஃபவுண்ட் இன் விச் இந்தியன் ஸ்டேட்டு? நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்கப்பா. கட்டாயம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில் டைப்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, ஜாகிரஃபிலேருந்து. அது நீங்கள் ஜிகேன்னு எடுத்துக்கலாம், ஜாகிரஃபி ப்ராப்பராக சொல்லணும்னா அது ஜாகிரஃபி. எந்தெந்த பகுதியில் என்னென்ன வகையான மண்கள் இருக்குது, சாயில் டெபாசிட் படிவுகள் எந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன மாதிரி இருக்குது, ஜென்ரலாக டெக்கன் பிளாட்டில் என்ன இருக்குது, அப்புறம் வந்து நார்த் இந்தியாவில் என்ன இருக்குது, ஹிமாலயாஸில் என்ன வகையான சாயில் இருக்குது, ஜென்ரலாக ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸில் என்ன வகையான சாயில் இருக்குது, இந்தியாவில் அதிகமாக காணப்படுற சாயில் எது, அப்படின்லாம் கேட்பாங்க கொஸ்டின். ஸோ சாயிலிருந்து ஏதாவது கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆன்சர் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது தான் மிக சரியாத விடை. வெரி குட் ஆனந்த். 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் நாம் ஆன்சரை பார்த்து சொல்லணும், அதாவது இந்த கொஸ்டினுக்கு. ரைட்.
Question number 19. Who classified elements based on atomic number? அணு எண்ணின் அடிப்படையில் அந்த தனிமங்களை வரிசைப்படுத்தினது யாருன்னு கேட்குறாங்க. நியூலாண்டு, மோஸ்லே, டோபரினர், மேண்டலீஃப். ஆன்சர் அணு எண்ணின் அடிப்படையில். ஸோ லைவ் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகம் உள்பட 6 மாநிலங்களில் கொரோனா அதிகரிப்பு. மக்கள்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. இது வேறு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது. கொரோனா அதிகமாக பரவிட்டு இருக்குது. மீண்டும் தமிழ்நாட்டில் அதிகமாக பரவுது. தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ அதிகமாக பரவுது. சேஃபாக இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க, வயசானவங்க, அப்புறம் ஏதாவது டிசீஸ் இருக்கவங்க, ஏதாவது முடியாதவங்க சொல்கிறேன். அப்புறம் குழந்தைங்கள்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க, வெளியில் அனுப்பாதீங்க தேவையில்லாமல். ஆன்சர் மோஸ்ட்லி தான் சரியான ஆன்சர். Question number 20. Who was awarded 2017 Sahitya Academy Award for his English novel The Black Hill? The Black Hill அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில நாவலுக்காக 2017ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, 2018, 19, 20, அப்புறம் இந்த வருஷத்தில் நம்ம கொடுத்தாங்க 21. இதில் எல்லாம் பார்த்துக்கோங்க. சாகித்ய அவார்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன அவார்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அவார்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அமிதாவ் கோஷ் கிடையாது, ஜீவா. வெரி குட். மமாங் தாய் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். Question number 21. Who has been crowned Femina Miss India 2018? இதே மாதிரி 2020 யார் வாங்கினாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மிஸ் இந்தியா யார்? ஆமாம், ஞானபீட விருது. கரெக்ட், வெரி குட் சத்யன், கரெக்டாக சொன்னீங்க. ஞானபீட விருது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது கூட பார்த்துக்கோங்க. அது கூட ரொம்ப முக்கியம்தான். 2018 யார் வின் பண்ணாங்க, 20 யார் வின் பண்ணாங்க? ரெண்டுமே தெரிஞ்சதுன்னா சொல்லலாம், தப்பு கிடையாது. அணுகீர்த்தி வாஸ் தான் 2018. 2020 மானசா வாரணாசி. வெரி குட் விக்னேஷ். மானசா வாரணாசி. இந்த 2020 நடந்தது 57th எடிஷன். 57வது விருது. இதுதான் முதல் முறையாக கொரோனா, இந்த COVID-19 காரணமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி நடந்தது. இந்த ஈவெண்ட் நடந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் டைரெக்டாக பங்கேற்க முடியாமல் ஒரு மும்பையில் ஒரு ஹில்டன் ஹோட்டலில் சம்பவம் நடந்திருக்குது. எல்லாருமே டைரெக்டாக மீட் பண்ணாமல் டிஜிட்டலாக இந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அணுகீர்த்தி வாஸ் 2018, 20 மானசா வாரணாசி அப்படிங்கிறவங்க. சரியா? Question number 22. In which group of modern periodic table are halogens placed? நவீன தனிம வரிசை அட்டவணையில் ஹாலஜன்கள் எத்தனாவது வரிசையில் அடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 17, 1, 18, 16. ஆன்சர் செவன்டீன்த் ஹாலஜன். கரெக்டுங்களா? எஸ், 17th ஹாலஜன். அப்போ 18 என்னப்பா? 18 வெரி குட் விக்னேஷ். மந்தவாயுக்கள், நோபல் கேஸ் ஆர் இனர்ட் கேஸ், மந்த வாயுக்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, முக்கியமானது. சரி, எனக்கு லாஸ்ட் இயர் குரூப் டியில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. நோபல் கேஸஸ்லாம் எத்தனாவது தொகுதி அப்படி எத்தனாவது வரிசை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 18 மந்த வாயுக்கள். வெரி குட். Question number 23. A chemical reaction in which
ஹீட் இஸ் ஜென்ரேட்டட் இஸ் கால்ட் as. ஒரு வேதி வினையின் போது வெப்பமானது வெளியிடப்பட்டால் which heat is generated is called combustion or endothermic or displacement or exothermic reaction. வெப்ப உமிழ்வினை, வெப்ப ஏற்பு வினை அல்லது இடப்பெயர்வு வினை, இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்லலாம். வெரி குட், ஜீரோ கேசஸ், வெரி குட். வெப்பம் வெளியிடப்பட்டால் ஒரு வேதி வினையின் பொழுது ரொம்ப ரொம்ப ஈஸியான, நம்ம 6th to 8th 9th 10th படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு வேதி வினையில் வெப்பம் வெளியிடப்பட்டால் வெப்பம் உமிழ்வினை, தமிழில் சூப்பராக நம்ம வந்து ஞாபகம் இருக்குதுன்னு அப்படியே படித்த மாதிரியே. ஒரு வேதி வினையின் போது வெப்பம் உட்கொள்ளப்பட்டால் வெப்ப ஏற்பு வினை அல்லது வெப்ப ஏற்புக்கும் வெப்ப இழப்பு வினைக்கும் உள்ள வித்தியாசமாக அப்படி சொல்லுவாங்க ரெண்டுத்தையும். வணக்கம் அரவிந்த், தாமதத்திற்கு மன்னிக்குவோமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்து படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து எந்தளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ, உங்கள் பேரண்ட்ஸ் எந்தளவுக்கு சந்தோஷப்படுவாங்களோ அதே அளவுக்கு நானும் சந்தோஷப்படுவேன். அவ்வளோதான். ரைட். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப உமிழ்வினை, எக்ஸோதெர்மிக். Exothermic, right? எக்ஸோதெர்மிக் தான் சரியான ஆன்சர். ஆனந்த், ஹிந்திக்காரன் வந்துட்டானா தெரியல, அவன் ஏதோ பாவம், அவனுக்கு என்ன கஷ்டமோ, நாட்டில் நல்லது பண்ணால் தான் அவனுக்கு பிடிக்காது, வந்திருப்பான் பாவம், இருந்துட்டு போட்டான். ரைட். அடுத்தது பாருங்கள், 24th கொஸ்டின். Which of the following events is celebrated every year on Jan 9 to mark the contribution of the overseas Indian community in the development of India? இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நிறைய பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஒரு தினம் எந்த தினம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் இது வந்து ஜவஹர்லால் நேருங்கிறேன். மகாத்மா காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்த தினமா, இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருப்பார் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து. நான் ரெசிடென்ஷியல் இண்டியன்ஸ் டே, என்ஆர்ஐ டே, இதுக்கு வந்து பிரவேசி பாரதி திவாஸ். இது என்ன பண்ணுறாங்க, எவ்ரி 2 இயர்ஸுக்கு ஒன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ். இந்த கொஸ்டினோட கேட்பாங்க, 2 ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுறோம். புரியுதுங்களா? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறோம். முன்னாடிலாம் ஒரு வருஷம் இருந்தது, அப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு மாற்றிட்டாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 25. எலக்ட்ரிக்கல் பல்ப்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபில்டு வித் கெமிக்கலி இன்ஆக்டிவ் கேஸஸ் லைக். அதாவது எலக்ட்ரிக் பல்பில் எந்த வகையான ஒரு வாயுவை வந்து நிரப்பியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. குளோரின், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன். இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். வெரி குட். கமான், நெக்ஸ்ட் ஆன்சர். எலக்ட்ரிக் பல்பில் வந்து எந்த வகையானதை பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நைட்ரஜன். இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், நைட்ரஜன். ஸோ இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள், கொஸ்டின் எந்த அளவுக்கு டெப்த்தாக போய் கேட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு ஈஸியாகவும் கேட்குறாங்க அப்படின்றத பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இந்த ஸ்டடீஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அந்த ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 26. இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். The Election Commission of India celebrates 8th National Voters Day across the nation or dash for enhanced participation of citizens in electoral process. அதாவது சுற்றி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் எந்த தினத்தை வந்து ஒரு தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடிட்டு வரோம், அனைத்து மக்களையும் தேர்தலில் பங்கு பெற வச்சு வாக்களிக்க வைத்தல், இது ஒரு முக்கியமான நோக்கமாக செயல்படுகிறது.
விக்னேஷ், ஆர்கான் நைட்ரஜன் மட்டும் கிடையாது, ஆர்கானு நியானு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம யூஸ் பண்ணுற பொருளை பொறுத்து, அந்த பல்பை பொறுத்து எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க ஜென்ரலாகவே. ஆன்சர் வந்து 25th Jan. இதுதான் சரியான ஆன்சர். 25வது ஜனவரி 1950. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நிர்வாசன் சதன். எங்கே இருக்குது இது? நியூ டெல்லியில் என்னுடைய தலைமையகம் உள்ளது. இப்போ வந்து இருக்கிறவர் யாருப்பா? இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட 5 ஸ்டேட்ஸுக்கு வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த கமிஷனர் யார்? கமிஷனர் இன் சீஃப் ராமகிருஷ்ணன். ஹாய் சார், லிட்டில் ஒர்க் லேட். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சுனில் அரோரா. சுனில் அரோரா கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லையா, எலெக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஷின் இருக்கும். 2 இதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க, 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்கிறாங்க. இவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரு, இவருக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. கண்டிப்பாக அரவிந்த், கேஸ் என்ன கலர் தரும் அப்படின்னு கேட்பாங்க, அதையும் கேட்பாங்க. 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய பேரையும் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 27. Which one of the following is not an example of simple permanent tissue? நான் நடத்தினேன், அதாவது புக்கெல்லாம் காட்டி உங்களுக்கு சொல்லிட்டே வந்தேன். என்னென்னா, எளிய திசு கூட்டு திசு அப்படின்னு சொல்லுவாங்க. எளிய நிலைத்த திசு, இதுக்கு பேர் தமிழில் நிலைத்த திசு. எளிய நிலைத்த திசுக்கு எதுக்கு எடுத்துக்காட்டு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் ஈஸியாக ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்டாக? அசோக் லவாசா அண்ட் ராஜீவ் குமாரா. எஸ், வெரி குட் விக்னேஷ். ஆர்டிகல் 324. சூப்பர் சீதா. குட் மார்னிங் கலனிலா. ஆன்சர் வந்து சைலம். ஸ்க்ளீரன் கைமா, பாரன் கைமா, கோலன் கைமா, இது 3மே அதுக்கான எக்ஸாம்பிள் தான். எது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எளிய நிலைத்த திசு எது இல்லைன்னா சைலம் தான் கிடையாது. கரெக்டா? ஆமாம். அடுத்த கேள்வி, சவுத் பிகம் சவுத் ஈஸ்ட், அப்போ நார்த் பிகம் வாட்? சேம் இந்த 8 டைரக்ஷனு. இதில் சவுத் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத்துக்கு பதிலாக சவுத் ஈஸ்ட்னு சேஞ்ச் ஆகுது. அதாவது இங்கே இருக்கிற சவுத் ஈஸ்ட்டு இங்கே வந்திருக்கு, அதானே? இது ஈஸ்ட்டு, இது சவுத்து, நடுவுக்கு மிடில் இருக்குது சவுத் ஈஸ்ட்டு. சவுத்து இப்போ என்னவா சேஞ்ச் ஆகிருக்குது? சவுத் ஈஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்குது. அப்போ நார்த் அப்படிங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகிருக்கும்? கைலாசம் நான் ஜென்ரலாக எடுத்தேன்ப்பா. அதாவது எப்படின்னா, சயின்ஸுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்தேன்ல, அதில் சொன்னது, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அரவிந்த் கரெக்டாக சொல்கிறீங்க. விக்னேஷ் கரெக்டாக சொல்கிறீங்க. சூப்பர். ஜீவா, வெரி குட். ஆன்சர் நார்த் வெஸ்ட்டு தான் கரெக்டு. நார்த் ஈஸ்ட் இல்லைப்பா, நார்த் வெஸ்ட். அதான் அதுக்கு முன்னாடி இருக்கிறது. அப்போ நார்த்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? நார்த் வெஸ்ட் தான் இருக்குதா? ஸோ அதுதான் ஆன்சர். ஆன்சர் நார்த் வெஸ்ட், வடமேற்கு. அஸ்வின், சக்ஸஸ் ஸ்டோரி நெக்ஸ்ட் எப்போ வரும்? கூடிய விரைவில் வரும். கொஸ்டின் நம்பர் 29. Which of the following does not belongs to this group? கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து ஆட் மேன் அவுட். நெயில், நகம், ஹேர், முடி. இது வந்து அக்னி அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முகப்பருக்கள், டோ, பாதம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஆட் மேன் அவுட்டுன்னு கேட்குறாங்க. எது ஆட் மேன் அவுட்டு? நகம், முடி, பாதம் இதெல்லாம் வந்து
கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வகையான என்ன சொல்கிறது, ஒரு உறுப்பு. அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெளியேறக்கூடிய ஒரு பொருள் நம்ம உடம்புல இருந்து இழந்த திசுக்கள், செல்கள் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெளியாகிறது நகம் வழியாக, இது வழியாக வெளியேறும். அதே மாதிரி நம்ம ஆக்சின் அப்படி சொல்லலாம். ஸோ ஆக்சினா டோவா அப்படிங்கிறது தான் ஒரு குழப்பம் வந்து நிற்கும் கடைசியாக. இது ரெண்டும் ஒரே பேர் மாதிரி இருக்குது, நெயில் ஹேர் ரெண்டுமே. இப்போ இந்த ஆக்னி அப்படிங்கிறதா இல்லை வந்து டோவா எது நம்ம சொல்லலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் நிற்போம் கடைசியாக. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது அக்னி முகப்பருக்கள் அதை தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நாம் இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த கொஷினை டஃப்பான கொஷின் நான் சொல்கிறேன், அதனால் சொல்ல வரேன். இது ஒரு வேறு மாதிரி கொஷினாக கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படியும் யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா? இப்போது இறந்த செல்கள் நெகமாக வெளியே வருது, நெயிலாக வருது, முடியாக வெளியில் வருது. அதே மாதிரி என்ன பண்ணலாம், முகப்பொருட்கள் கூட நம்ம யோசிக்கலாம். எதுக்காக சொல்லணும், அப்படி யோசிக்கலாம்னு சொல்ல வரேன். அப்போ டோ அப்படிங்கிறது தான் தனியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து 100% நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். என்னால் சொல்ல முடியுமா, ஆன்சர் தெரியாதா, அட்டன் பண்ணாதீங்க. இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். எஸ், வெரி குட் அரவிந்த். கண்டிப்பாக இது ஒரு என்ன சொல்கிறது, அந்த பருவத்தில் வரக்கூடிய ஒரு வகையான ஒரு சின்ன ஒரு நோய் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஆக்னி அப்படிங்கிறத நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம். சரியா? கொஷின் நம்பர் 30, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் மெலபிள் அண்டு டக்டைல். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஒரு பொருளை நம்ம வந்து ஈஸியாக அடித்து அதை வந்து நீட்டாக ஒரு கம்பி மாதிரி அதை வந்து உருக்கியில் வேறு மாதிரி வேறு ஒரு ஸ்டைலில் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாஸ்பரஸு, சல்ஃபரு, காப்பரு, கார்பன். ஆன்சர் எஸ் சார். வந்து அப்படி கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை, அந்த நேரத்தில் அப்படி யோசிக்கணும்னு சொல்ல வரேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பட் நாம் அந்த நேரத்தில் யோசிக்கணுமே. நல்லா தெரிஞ்சவங்க பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு அந்த ஆஃப் மைண்டாக இருப்பாங்கள்ல, இது பண்ணலாமா அதை பண்ணலாமா நம்ம வந்து யோசிச்சு போடுவோம், அதுக்காக சொல்ல வரேன். ஆன்சர் வந்து காப்பர். ஈஸியாக என்ன பண்ண முடியும், காப்பரை வந்து நம்ம ஈஸியாக ஒரு கீழே அதை வந்து அதை தட்டி அதை தட்டையாக நீட்டாக மாற்ற முடியும். ஸோ நம்ம எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்க முடியும். கரெக்டுங்களா? 31, the point where entire weight of an object acts is known as dash. ஒரு புள்ளியில் நம்மளுடைய உடலில் எக்ஸாம்பிள் ஒரு பாடி நம்ம எடுத்துக்கலாம், இதோடைய இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், நம்ம பாடி எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அவருடைய மொத்த வெயிட்டும் ஒரு புள்ளியில் இருக்கு இல்லையா, என்டையர் பாயிண்ட், அந்த புள்ளிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஃப்ரிக்ஷனு, மாஸ் ஆர் ப்ரெஷர். கண்டிப்பாக வந்து அழுத்தம், நிறை அல்லது உராய்வு விசை அல்லது ஈர்ப்பு விசை. ஈஸியான கொஸ்டின் தான், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மைய ஈர்ப்பு விசை. மொத்தத்தில் இருக்கக்கூடிய மொத்தமாக நம்மளுடைய மொத்த வெயிட்டும் ஒரு புள்ளியில் இருக்குன்னு சொன்னால் அது என்னது, அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. மையத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு விசை, கிராவிட்டி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சொல்லாமா? So next 32, which are the following does not belongs to this group. இந்த குரூப்போட சம்பந்தம் இல்லாதது. காட்டன், wool, rayon, cardboard. So answer cardboard, right? Question number 33, which is the longest river in Europe. யூரோப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நதி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறேன்னா, த லாங்கஸ்ட் ரிவர், ஓகேவா, இதுதான் கொஸ்டின். நான் கேட்குறதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். இந்தியாவுக்கு எது, ஏஷியாவுக்கு எது, யூரோப் ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ யூரோப் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. அடுத்தது
நார்த் அமெரிக்காவில் எது, சவுத் அமெரிக்காவில் எது, வேர்ல்டில் எது, வேர்ல்டில் ஆப்பிரிக்கான்னு கூட எடுத்துக்கலாம். அதை சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது ஒரு பொருள் இருக்குது இல்லைங்களா, அந்த பொருள் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அதனுடைய மையத்தில் அதனுடைய விஷயம் கேட்டிங்கன்னா எங்கே எடுத்தாலுமே அது என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசையாக தான் இருக்கும். எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய நடுவில் மொத்தமாக அந்த புள்ளியில் செயல்படக்கூடிய மொத்த விசையும் ஒரு வகையான புவியீர்ப்பு விசையாக தான் இருக்க முடியும். சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவன் சும்மா குழப்பறதாக கொடுத்துருக்குறான். மைய நோக்கு நிறையெல்லாம் ஒன்று கிடையாது. மைய நோக்கு விசைன்னு தான் ஒன்று இருக்குது, மைய நோக்கு ஈர்ப்பு விசைன்னு தான் ஒன்று இருக்குது. ஆன்சர் இதுக்கு ஓல்கா ரிவர். ஒரு பாட்டில் சிவகார்த்திகேயன் பாட்டில் வரும்னு நினைக்கிறேன், ஓல்கா நதி போலதானே அப்படின்னு சொல்லி வரும். ஓல்கா அப்படிங்கிறது யூரோப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய, ஏன்னா என்ன பண்ணுவாங்க, ஆல்ப்ஸ் மலை காற்று அப்படின்னு ஒரு பாடல் வரும். இவங்க எல்லாம் எங்கே தான் போவாங்க, யூரோப்பு தான் போவாங்க, இந்தியாவை பற்றி ஒன்றும் பேச மாட்டான். கரெக்டாக? ஆனால் வைரமுத்து பாடல்களில் மட்டும்தான் அழகாக எழுதுவார். என்ன எழுதுவார், தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்லாம் எழுதுவார். ஸோ இந்த நான் ஏன் ஆல்ப்ஸ் பற்றி பேசணும்னா, ஆல்ப்ஸ் மலையெல்லாம் அங்கே தான் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மவுண்டன் ரேஞ்சு. இந்தியாவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ். ஏஷியாவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா யாங்டிசி. நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. நார்த் அமெரிக்காவில் எஸ், வெரி குட், மிசிசிப்பி. சவுத் அமெரிக்காவில் அமேசான். ஆப்பிரிக்கா அல்லது உலகின் மிக நீளமான நதி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ஒரு பிரபுதேவா படத்தில் வரும், அடியே நைல் நதியே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெலாம் வரையா, நதியே நைல் நதியேவா, ரைட், ஏதோ ஒரு பாட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் வருது. பாடல்னாலே நம்மளுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே நதிகள் ஆறுகள் இது சம்மந்தமாக தான் பாடலாம் எடுத்துருக்குறாங்க. இதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கார்போர்ட்னா என்னவா, இப்போ கார்போர்ட்னா நம்ம இந்த வீட்டில் இந்த ஜன்னல் இது என்ன சொல்கிறது, இது ஓப்பன் பண்ணி இதில் பொருள் அடிக்க வச்சுருப்பாங்களே, ஷெல்ஃபு மாதிரி. ஷெல்ஃபு, ஆமாம், ஷெல்ஃபுன்னு சொல்லலாம், அது தப்பு கிடையாது. கோன்ஸ் பாஷாவா, கோன்சே பாஷா ரஹீன், திஸ் இஸ் எ தமிழ் லாங்குவேஜ், சவுத் இந்தியன் லாங்குவேஜ், ரைட்? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்கா அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 34. Which are the following animals reproduced by budding can carry out regeneration? Sorry Raheen, I don't know Hindi, I can't understand, sorry. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய அரும்புதல் அல்லது மொட்டு விடுதல் வழியில் எது இனப்பெருக்கம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளனேரியா, ஹைட்ரா, பிளாஸ்மோடியம், ஈஸ்ட். ஆன்சர் ஹைட்ரா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஹைட்ரா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நிறைய ஹிந்திக்காரலாம் வந்திருக்காங்க போட்டிருக்கு. ஹிந்திலலாம் ஏதோ மெசேஜெல்லாம் போடுறாங்க. நமக்கு தாய்மொழி தமிழே கொஞ்சம் கஷ்டம், இங்கிலீஷ் அதோட கஷ்டம். அது ஹிந்தின்னு போச்சுன்னா அது கடவுள் கையில் தான் இருக்குது, நமக்கு தெரியல. சந்தோஷம், ரைட்டு. நம்ம அடுத்த ஒரு செஷன் டைம் அடித்த மணி 12 மணி ஆகிட்டு இருக்குது. நம்ம அடுத்த செஷனில் சந்திக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு காலையில் 11 மணிக்கு இன்னொரு செஷனில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ரத்தன் சர்க்கார், யூஸ் இங்கிலீஷ். ஷோர் சார், கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன் இன் ஃபியூச்சரில். ஆல்ரெடி இங்கிலீஷில் தான் இருக்குது. கொஷின்ஸ் ஆர் ஒன்லி இன் இங்கிலீஷ், ரைட்? தேங்க்யூ, பாய், மகிழ்ச்சி.